இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன். இந்த உலகத்தால் கைவிடப்பட்டு கலங்கி தவித்து நிற்கலாம் பிரியமானே. மனுஷர்கள் மத்தியிலே நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்து வாழ்ந்து வரலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என் தாசனே, என் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார் பிரியமானே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் இஸ்ரவேலே என்று யாக்கோபை அழைத்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாளிலே அந்த அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் கூட இருந்து உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். ஆனந்த தைலத்தினால் என் தேவன் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானே, நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கருத்திலே எடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.